துப்பறிவாளன் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி தொடங்கி எனக்கு அந்த பேனருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிச்சு. பாண்டிய நாடு ஒரு திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர் நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம பேனர் நிற்கிற மாதிரி படங்கள் பண்ணணும், தரமான படங்கள் பண்ணணும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் துப்பறிவாளன் வில் அவுட் பீட் பாண்டிய நாடு ஆல்சோ. எனக்கு ஒரு நடிகனா, எனக்கு ஒரு தயாரிப்பாளரா கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும்னு நம்புறேன். இந்த படம் ஆக்சுவலா நானும் மிஷ்கின் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா சேர்ந்து படம் பண்ணணும் யோசிச்சுட்டே இருப்போம். கிட்ட நெருங்குவோம், ஆல்மோஸ்ட் சைன் ஆகும், பிசில் அவுட் ஆயிடும். அதான் நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம், வெளியில இன்க்ளூடிங் நம்ம முருகராஜ் உட்பட அத்தனை பேரும் இந்த 2 சைக்கோங்க சேர்ந்து எப்படி படம் எடுக்க போறாங்க இந்த மிஷ்கின் சைக்கோவும் விஷால் என்ற ஒரு சைக்கோவும் சேர்ந்து படம் பண்றாங்க, நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஃபைனான்சியர் வந்து நெகட்டிவ் போட்டு படம் கேட்டா, ஏங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படிங்க படத்தை முடிப்பாங்க, கண்டிப்பா சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. பட் அதை தாண்டி ஐ ஹவ் காட் ஒரு டைரக்டர் இல்ல, ஐ ஹவ் காட் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமா நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கின் கிடைச்சிருக்கு. இது நான் ஒரு மனிதனா நான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு ஐ ஹவ் நாட் இங்க இருக்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிற இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து இட் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபேமிலி. நான் எது வேணாலும் ஓப்பனா பேசுவேன், எது வேணாலும் வந்து அவங்களும் நல்லா இல்லைன்னு ஓப்பனா சொல்லிடுவோம். அந்த வகையில் எனக்கு மிஷ்கின் சாரும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் ஆக்சுவலி ஷோயிங் மீ. என்னை வந்து வேற ஒரு கோணத்துல காட்டணும்ட்டு ராகுல் பகலமா உட்காந்து அவர் யோசிச்சு டிசைன் பண்ணி, முக்கியமா இந்த சண்டை காட்சிகள், என்னோட கெரியர் பெஸ்ட் சண்டை காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்துல இடம்பெறும். துப்பறிவாளன் திரைப்படத்துல முக்கியமா வந்து ஒரு 7 வியட்நாமீஸ் ஃபைட்டர்ஸோட ஒரு ஃபைட் இருந்தது, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. தினேஷ் மாஸ்டருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த விழா அஃப்கோர்ஸ் ஆடியோ ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் 2nd வீக்ல இருக்கும். அருளுக்கு நான் வந்து இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ், த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் நான் சொல்லுவேன். ஹி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். திஸ் பாய் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் டெக்னீஷியன். அண்ட் கார்த்திக் வந்து ஐ ஷுட் தேங்க் ஹிம். கார்த்திக், அகேன் திஸ் கிரெடிட் வில் கோ டு யூ. வென் யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த படம் சூப்பரா இருக்கு, இந்த படம் வந்து நல்லா காட்டியிருக்கீங்க விஷால் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து the credit goes to Karthik. And this team is ஒரு பேய் பிடிச்ச டீம் மாதிரி. இந்த அருண் எடிட்டர் ஆகட்டும், the entire team is like it's a brilliant show of teamwork. நான் துப்பறிவாளன் படத்துல வந்து ஓகே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி முதல் விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னா, உண்மையிலே ஒரு பவர் இருக்கு. எதுக்குடா இவர் சும்மா எப்ப பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருக்காருன்ட்டு நான் செக் பண்ணேன். உண்மையிலே ஒரு பவர் இருக்கு. அவருக்கு ஸ்டைலுக்காக தான் போட்டுருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் பண்றாருன்னு நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அதுதான். 2வது படப்பிடிப்புல வந்து இந்த பிரசன்னா இங்க இல்ல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க்கிங் வித் கார்ஜியஸ் லேடி சிம்ரன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் பிரசன்னா சிம்ரனோட ஒரு காட்சி, ஒரு படப்பிடிப்பு நடிக்கும் போதெல்லாம் பின்னாடி சொல்ல, டே சிம்ரன்ரா அப்படின்னா, இருந்தா ஒரு நிமிஷம் இருக்கா தெரியும்டா, டே இல்லடா சிம்ரன்ரா, கை கொடுக்கணும்டா சிம்ரனுக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து we are really honored to tell you that we are your biggest fans. ஸோ எங்களுக்கு வந்து நெவர் அதாவது மறக்க முடியாத ஒரு நாள்னா, ஆஸ் அன் ஆக்டர் நாங்கள் வந்து உங்க படங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் ரசிச்சிருக்கோம் அண்ட் தியேட்டர்ல வந்து விசில் அடிச்சிருக்கோம். ஸோ எனக்கும் பிரசன்னாவுக்கு வந்து நேர்ல வந்து சிம்ரனோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு திரு மிஷ்கின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். கரெக்டான காஸ்டிங் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ், இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டு துப்பறிவாளன் அப்படின்ற இந்த படத்துக்கு வந்து எல்லா படத்துக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். நான் அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணது வந்து
ஹோம்ஒர்க்னா என்ன ரொம்ப ஈடு கொடுத்து இந்த கேரக்டர் நல்லா வரணும் அவன் இவன் அந்த மாதிரி திரைப்படத்துக்கு. இந்த படத்துல I'll give the announcement on August 2nd week. இந்த படத்தோட ஆக்ஷன் ரிலீஸ்ல இந்த துப்பறிவாளர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சன்றது இந்த விஷயம் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். I found out. கூடிய சீக்கிரம் 2 weeksல I will show you all. This is something related to piracy. இந்த துப்பறிவாளன் வந்து I took this character very seriously because I love the body language of a detective. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கவுண்டமணி பாஷையில நம்ம 2 பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய போகுது கூடிய சீக்கிரத்துல. In exactly 2 weeks, probably I think by the next function of Tupparivalan, I'll be more than happy to introduce you those lovely people. So thank you so much. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. And யாரோ விட்டு போயிருந்தா நினைச்சுங்க. And காமராஜரா இருக்க சொன்னாங்க. சத்தியமா நேர்மையா இருப்பேன். பட் எனக்கும் கல்யாணம் ஆகணும். ஏன்னா இந்த தகவல் வந்து வெளில போச்சுன்னா அப்புறம் இல்ல ஆமா அப்பா ஒரு பக்கம் தேடி வருவாரு. லட்சுமிகரமான நிறைய பேர்ல ஒருத்தர் அவங்க வந்து கோச்சிப்பாங்க. ஸோ எஸ், ஐ வில் பி ஆனஸ்ட். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், எஸ், இந்த 2 சொன்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்லது மட்டும்தான் செய்வோம். எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறுபடியும் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. இனிய மாலை வணக்கம். முதல் படம் செஞ்சது மாதிரி இருக்கு. இது 9வது படம். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்லையும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணது வந்து விஷால் தான். அது எல்லாரும் சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு முதல் நாள் கதை சொல்லி நான் முடிச்ச உடனே எனக்கு கட்டி பிடிச்ச முத்தமிழ் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவா அவன் சொல்றது எனக்கு இடம் கொடுத்தான். என்னுடைய தம்பி, என் அம்மாவின் வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி தான் விஷால். இஸ் பீன் சோ சின்சியர். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு மெட்டிகுலஸா ஒரு ஃபைட்டு நான் வேணும்னே போட்டிருந்தேன். மேக்கிங்ல தலையிலெல்லாம் வெட்டிடுச்சு. ரொம்ப சின்சியரா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்காக இந்த படம் ஓடணும் இல்லை, என்னுடைய தம்பிக்காக இந்த படம் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். பேசுறதுக்கு பயமா இருக்கு. பட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் துப்பறிவாளன் ஆல் த பெஸ்ட். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மிஸ்கின் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஷால். விஷால், யூ ஆர் அ ஹியூமனிட்டி ஸ்டார். He's a perfect, very beautiful actor, and Miskin sir வந்து he's clear, motivating and perfection to the core. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றேன் இந்த படத்துல. ஜஸ்ட் 2-3 டேஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா ஷூட் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப்பா இருந்தது. And I really enjoyed. I loved working with you, Miskin and Vishal. And thank you so much, Karthik. You've been very, very, very patient. Thank you. All the best for the movie. Thank you. காமராஜர் சார் மாதிரி ஐயா மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலே நீங்க ஐஸ்வர்யா அப்படியே ஒரு நிமிஷம் நெஞ்சு பிடிச்சிருச்சு. அடுத்த மாசம் கல்யாணம், அதுக்கு அடுத்த மாசம் சார் கல்யாணம் கன்ஃபார்மா நம்ம பண்ணி வச்சிருவோம். மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பாளி, அதுக்கு மேல எந்த வார்த்தையுமே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். மிஸ்கின் சாருடைய ஃபில்ம் மேக்கிங் ஸோ படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆமாம், பாண்டிராஜ் கிடையாது. சரி விட்டு மன்னிச்சுங்க. பொருங்க கொடுத்ததை கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க.
சரி ஓகே எடுத்துங்க. கேட்டுக்கம்மா பாண்டிராஜ். ஓகேண்ணா ரெடி. ஓகே ஓகே நன்றி வணக்கம். நான் வேற ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு இவர் எந்திரிச்சிட்டாரு. எங்க அண்ணன் எங்க காணோம்? போயிட்டாரா? நன்றி. வேற சந்தோஷம். மிஸ்கின் சார், உண்மையை சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமான மண்டையான ஒரு ஆள் அப்படின்னு தான் எனக்கு வெளில இருக்க வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். பொதுவாக ஒரு ஆளை தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிக்காத ஒரு ஆள் மிஸ்கின் சார். பட் கொஞ்ச நாளா பக்கத்துல போய் பழகி பார்க்கும்போது பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு குழந்தை, அவர் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு குழந்தை. நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தேன். அந்த மேக்கிங் வீடியோ வந்து விஷால் சாரே பார்க்கல, நானும் அவர் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து மீட் பண்ண போகிறோம். மாதத்தில் ஒரு 2-3 நாள் மீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர். சில பேரை தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் பழகி பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சே இவரையாட தூரத்தில் இருந்து வியந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேரை பார்க்கும்போது பிடிக்காது, பக்கத்தில் பழகி பார்க்கும்போது பிடிக்கும். அப்படி ஒரு பிடிச்ச சமீபத்தில் ரொம்ப ரசித்த நைட்டு கூட உட்காந்து பாண்டி இப்படியெல்லாம் இந்த ரூட்லலாம் நம்ம திரைக்கதை ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சில நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு இது ரொம்ப விஷயங்கள் விஷால் சார் பார்க்காத சில சீன், காட்சி, ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சாரு. உண்மையிலே விஷால் சாருடைய கேரியரில் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும், நான் அடிச்சு சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு சைனீஸ் ஃபைட் ஒன்று போட்டு காமிச்சாரு. உண்மையிலேயே ஒரு கொரியன் ஃபைட், ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமே அதில் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது. கண்டிப்பாக அந்த துப்பறிவாளன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விஷால் சார், ஒரே ஒரு வருஷம் சார், நேற்று தான் டிராஃபிக் கவுன்சில் எலெக்ஷன் இது தாக்கல் முடிஞ்சது. எந்த பரபரப்புமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம், தெரியாமவே போயிடுச்சு. ரொம்ப பேருக்கு வெளில அசிஸ்டன்டா இருந்தீங்க, ஒரு உள்ள வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியல. என்னெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, துணைத் தலைவரை நில்லுங்கப்பா அப்படின்னா. எலெக்ஷன் நடந்தது, நடக்க போகிறதே தெரியாமல் போச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இதுக்கு முன்னால எலெக்ஷன்லாம் டேரக்டர் கவுன்சில் அந்த பதவிக்கு நிலை, இந்த பதவிக்கு நிலை கூப்பிடுவாங்க. ஞானவேல் சாரே வந்து தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு 50 தடவை நினைக்கிறது கூப்பிட்டுருக்காரு, நினைக்கவே மாட்டேன். போனதுல ஈஸியில் நின்னதுக்கு காரணம் விஷால் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான், சங்கத்தை பிடிக்கதோ பிடிக்கலையோ விஷால் சாருக்காக தான் நின்றேன். அப்படி ஒரு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல மனிதர் திரு சுசி. நான் எந்த பயமே இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் சுற்றுவான். ஏன்னா எப்போ வேணாலும் எங்களுக்கு படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு. ஸோ அதனால அவர் வந்து மிஸ்கின் சார் நைட் சொல்லும்போது சொன்னார், இந்த படம் எனக்கு ஜெயிக்காட்டினாலும் அவன் செல்ல பிடிக்காமன் கண்ணம்மாவுக்காக ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அந்த டீம் எல்லாத்துக்கும் ஜெயிக்கும். அதே மாதிரி அருள் கரோலி, அழகான அருளுங்கிற பேரை ரொம்ப பொருளின்லாம் மாற்றி விட்டு இந்த மிஸ்கின் சார் பசங்க டூல பேரை சொல்றதுக்கே நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். பட் ஒரு 5 டீம் காமிச்சாங்க, செம்ம டீம் போட்டிருக்கான் தம்பி. உண்மையிலே டீமே, கேமராமேன், எடிட்டர் நைட்டு 2 மணிக்கு கூட உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமை பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க. அந்த எனர்ஜி பூரா அந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றி படமே அமையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சொன்னாங்க இப்படி குழந்தை மாதிரின்னு மிஸ்கின் சார். அது சின்ன உதாரணம் என்னன்னா, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்னா பேசுறவங்கள பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ல பார்ப்போம். அவர் சார் கண்ணாடி போட்டு ரொம்ப நேரம் அந்த லைட்டை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ உண்மையாவே எல்லாரும் சொன்னது உண்மை. சார்கிட்ட பழகுற வரைக்கும் அது பயங்கர ஒரு கோவக்காரரா இருக்கும், இல்லை ரொம்ப திடீர்னு ஏதாவது பேசிடுவாரா அப்படின்னு பயமாவே இருக்கும். ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப குழந்தை தான் அவரு. ஒரு மிகப்பெரிய சிங்க் என்னன்னா சாப்பாடு விஷயத்துல. ஏன்னா அவரும் தாறுமாறா சாப்பாடு பிரியர், எனக்கும் அதே கெட்ட பழக்கம் இருக்கு. ஸோ ரொம்ப சிங்க் ஆயிட்டோம். ப்ளஸ் படம் விஷுவல்ஸ் பார்த்தேன், முதல்ல நான் பார்த்துட்டேன். எவ்வளோ தடவை பார்த்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அதே பிரமிப்பை வந்து டீசர் தருது. ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு மிஸ்கின் சார் ஒவ்வொரு விஷால் பிரதரை வந்து எவ்வளவோ படங்கள்ல பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எல்லா படங்களையும் வேற வேற வெரைட்டி பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸை விட இது தனியா புதுசா தெரியுது. ஸோ அதுதான் மிஸ்கின் சாரோட சக்சஸ், பிளஸ் டீமோட சக்சஸ். கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கம்ப்ளீட்டா புதுசா ஒரு படம். இது வரைக்கும் நம்ம 250 படம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் இது வேற படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த டீசர் காட்டுது. ஸோ டெஃபினட்டா இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளரா விஷால் பிரதருக்கும்
நடிகராகவும் சரி, டைரக்டர் மிஷ்கின் சாருக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக, அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருக்கும் இது அடுத்த கட்டத்துக்கான படமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் இதில் தேங்க் பண்ணோன்னா 2 பேரும் தேங்க் பண்ணோம். ஒன் இஸ் மிஷ்கின் அண்ட் விஷால். விஷால் as I know him from college, perfect gentleman. இந்த படத்தில் I saw some few scenes, அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்னு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாலிவுட் படத்தை பற்றிலாம் பெருசாக பேசவே மாட்டோம். அண்ட் இதில் நான் கூட நடிச்சிருக்கேன். சும்மாவே நான் ஜென்ரலாக ஒரு மாதிரியான ஆள், ஜாலியான ஆள். இந்த டீமும் அதே மாதிரி. ஸோ they really took good care of me and I was having good fun. ப்ளஸ் ஆண்ட்ரியா கூடலாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பாருங்கள், அமேசிங்காக இருக்கும் படம். தேங்க்யூ வெரி மச். Thank you very much for that, Mishkin sir. And Vishal is a wonderful person, and I'm sure he is not going to remain. காமராஜராக இருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கொள்கையில் இருப்பார், பர்சனல் லைஃப்பில் இருக்க மாட்டார். ஸோ ஆசம் ஃபிலிம். இந்த ஜர்னியில் நானும் ஒரு பேசஞ்சராக இருந்து ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் த யூனிட். அண்ட் துப்பறிவாலன் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஸ்வீப் எவ்ரிதிங் அண்டர் இட்ஸ் கார்பெட். தேங்க்யூ. வெற்றி எது செஞ்சாலுமே அவருக்கு வெற்றி தான். கடந்த 2 வருஷமாக வெற்றி மேல் வெற்றி. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம். என்னோட முதல் படம் அவர் கூட பண்ணது வந்து தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த தீராத விளையாட்டு பிள்ளை இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் மலைக்கோட்டை. நிச்சயமா துப்பறிவாளன் அது மிகச்சிறந்த படமா இருக்கும். ஏன்னா எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்துல டைரக்டர் மிஷ்கின் சார் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர், கிளாஸ் பார்ட் டைரக்டர். அது மட்டும் இல்ல, இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். இதே மாதிரி ஒரு மேடை சத்யம் தியேட்டர்ல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்துல உட்கார்ந்தும் போது கேட்டேன், சார் என்னோட கனவு நிஜமாயிருச்சு, ட்ரீம் கம் ட்ரூ. நான் என்ன கேட்டேன்னா, சார் ப்ளீஸ் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு. எனக்கு டபுள் போனஸ் கொடுத்துருக்காரு. இதுல நான் நடிச்சிருக்கேன், என் பையனும் நடிச்சிருக்கான். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ சார். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு நல்ல மனிதர். இந்த விஷாலும் ஒரு தங்கம். எல்லா தங்கம் சேர்ந்தனால இதுவும் ஒரு தங்கம். துப்பறிவாளன் மிகப்பெரிய சக்சஸ். தேங்க்யூ so much for being part of it. This video is sponsored by Bond Genius Notebooks.